எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் எனக்கு எப்படியாவது கிடைக்கணும். அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதற்கான எந்த முயற்சிகளையும் செய்வதற்கு துணிவாக, புத்தி சாதுரியமாக, எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களை பொடி பொடியாக்க ஒரு திறமை உள்ளவராக, அறிவு ஜீவியாக விளங்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்திற்கு அதிபதி அல்லது பாதகஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லி இந்த குருவை ஒரு நிலையில வச்சிருப்போம். அவர் இப்போ 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இன்னும் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, இவர் என்னென்ன செய்ய போறாரோ, இவர் பாதகாதிபதியாச்சே, எனக்கு எந்த விதமான பாதகத்தை கொடுத்துருவாரோ, அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு விஷயம், ஒருவன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் இதுதான். ஒரு விஷயம் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருக்கிறது, அந்த பொருளை எடுத்து இன்னொரு இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதற்கு நான் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நான் முயற்சி செய்யணும் அப்படின்னா நானாக செய்யறது ஒரு விஷயம், அல்லது எனக்கு எதிராளி அல்லது என்னுடைய அப்பா அம்மா, என் ஒய்ஃபோ, என் குழந்தைகளோ, இவங்க சொல்லி செய்கிறது ஒரு விஷயம், அல்லது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆசான், என்னுடைய குருமார்கள், இவர்கள் சொல்லி நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய முயற்சி. அந்த முயற்சி செய்வதற்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுகிறது சிலருக்கு. அந்த தூண்டுகோலாக குரு பகவான் வருகிறார். இந்த தூண்டுகோல் மூலமாக எனக்கு என்னென்ன நன்மைகள்? முதல்ல வாழ்க்கையில் எப்பயுமே நாம் ஒரு பணம் அல்லது என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் பற்றி தான் நாம் யோசிக்கிறோம். இதற்கு மேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. எதன் மூலமாக எனக்கு பணம் வரும், எதன் மூலமாக எனக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாக என்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குருவினுடைய பார்வை மூலமாக என்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளர்ச்சி அடைகிறது. அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளர்ச்சி அடையும் பொழுது எனக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கிறார்கள், என்னை வழிநடத்தக்கூடிய ஆசான்கள் கிடைப்பார்கள். அந்த ஆசான்கள் மூலமாக என்னுடைய முயற்சிகள் வலிமை பெறும். என்னுடைய முயற்சிகள் வலிமை பெற்றால், என்னை தூண்டிவிட்டால், நான் 40லிருந்து 50% வரை வெற்றியை காண்கிறேன். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ 40லிருந்து 50% வரை வெற்றி வந்துருச்சு. யார் மூலமாக? குரு மூலமாக. அப்போ மீதம் இருக்கிற 60%, 50லிருந்து 60% வெற்றி எங்கே இருக்குதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குது. முதல் விஷயம் நடக்கக்கூடிய தசாபுத்தி. இரண்டாம் விஷயம் குருவினுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எங்கே விட்டிருக்கிறார். மூன்றாவது விஷயம், இப்போ இந்த கடகராசி மண்டலத்திற்குள் குரு வருகிறார். அப்போ அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கடகராசி மண்டலத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது, அவர்கள் எந்த பாவத்திற்கு அதிபதி, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அந்த பேலன்ஸ் இருக்கிற 50லிருந்து 60% வரை வெற்றியை நிர்ணயிக்கப் போகிறது. முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் முயற்சியை குரு பகவான் கொடுத்துட்றார். மீதம் இருக்கிற விஷயம் உங்கள் கையில் இருக்குது, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை இல்லையா? நீங்கள் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் செய்யணும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? யாராவது ஒரு மென்டாரை போய் பார்ப்பீங்க, யாராவது ஒரு ஆசானை போய் பார்ப்பீங்க, அல்லது ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பீங்க. அந்த ஜோதிடர் சில விஷயங்களை சொல்வார். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா சில உணவுகள் மூலமாக அதை சரி செய்ய முடியும். அப்போ அந்த உணவை அவர் சுட்டி காட்டுவார். சில மருந்துகள் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த மருந்துகள் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக கிடைக்கும். அதே நேரம் 7ஆம் இடம் உங்களுடைய எதிராளிகள் அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை காண்பிப்பார்கள், வழிகாட்டுதலாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் காலை யார் என்ன செய்கிறாங்கங்கிறத உன்னிப்பாக பாருங்கள். யார் உங்ககிட்ட என்ன பேசினாலும், அவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அதை கேளுங்கள். அந்த கேட்பது
பார்ப்பதன் மூலமாக நீங்கள் படிப்பினையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்த படிப்பினை உங்களுக்கு முயற்சிகளை தருகிறது. இந்த முயற்சிகள் மூலமாக வெற்றியை காண்கிறீர்கள்.